வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணமூர்த்தி ரதுஜன். முதலில் தலைப்புச் செய்திகள். எங்களை வைத்து பணம் சம்பாதிக்காதீர்கள் என காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் கோரிக்கை. வாகரை பிரதேச செயலாளர் இடமாற்றத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம். ஜனசா எரிப்பை நிறுத்தாது கோட்டாபய ஒரு முட்டாளாக செயற்பட்டிருக்கின்றார் என முபாரக் அப்துல் மஜீத் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் இடம்பெற்ற விமான விபத்தில் பலர் உயிரிழப்பு. இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் எலக்ட்ரானிக்ஸ், களுவாஞ்சிக்குடி, மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான SN எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07773796000 மற்றும் 07761570043. தொடர்வது விரிவான செய்திகள். மட்டக்களப்பு வாகரை பிரதேச செயலாளர் இடமாற்றம் செய்யப்பட்டமையை கண்டித்து இன்று புதன்கிழமை வாகரை பிரதேச மக்களால் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வாகரை பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளர் ஜி அருணன் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். வாகரை பிரதேசத்தில் நடக்கும் இறால் வளர்ப்பு மற்றும் எல்மனைட் அகழ்வுக்கு எதிராக பிரதேச செயலாளர் அருணன் செயற்பட்டார் என்றும் அவர் எப்பொழுதும் பிரதேச மக்கள் நலன் சார்ந்து மட்டுமே செயற்பட்டார் என்றும் அதனால்தான் அவர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என வாகரை பிரதேச மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். அப்படி இந்த பிரதேச செயலாளர் வரலன்னு சொன்னால் எங்கட போராட்டம் தொடர்ச்சியான போராட்டமாக இருக்கும். எதிர்காலங்களில் எங்களோட பிரதேச செயலாளர் வேணும்னு சொன்னால் எங்களோட பிரதேச இந்த வளங்களை பாதுகாக்கின்றனர். வேற பிரதேச எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால எங்களோட பிரதேச செயலாளர் அருண் சார் எங்களுக்கு வேணும். வேணும்னு சொன்னால் எங்களோட மக்களின் வளங்கள், இங்குள்ள வளங்கள், இயற்கை வளங்களின் வாழ்வாதாரங்கள் எல்லாத்தையும் அவர் தான் பாதுகாத்தவர். அவர் முக்கியமாக எங்களுக்கு வேணும். இது ஒரு அரசியல் பழிவாங்கல் தான். இப்போ அவருடைய இடமாற்றம் இந்த அரசியல் பழிவாங்கல் எங்களுக்கு தெரியும். யார் யார் இதில் அந்த இடமாற்றத்தை செஞ்சிருக்காங்க எங்களுக்கு தெரியும். வெளிநாடுகளில் இருந்து எங்களுக்கு உதவுவதாக சொல்லிக்கொண்டு இங்கே வருகின்றவர்கள் ஒரு உள்ளக பொறிமுறைக்கு போங்கள் என எங்களிடம் சொல்கின்றீர்கள். அதை சொல்லத்தான் அங்கிருந்து விமானம் ஏறி இங்கு வருகின்றீர்களா என வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவி அமலநாயகி கேள்வி எழுப்பியுள்ளார். மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இன்று புதன்கிழமை காலை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். மேலும் கடந்த மாதம் காந்தி பூங்காவில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு மாதமும் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கவுள்ளதாக சங்கத்தின் தலைவி அமலநாயகி தெரிவித்திருந்தார். நிதி திரட்டும் நிறுவனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை கொண்டு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளக்கூடாது. நீங்க உங்களோட தேவைக்காக நிதி எடுப்பதற்காக எதை வேணுமென்றாலும் செய்யலாம் என்று இந்த தாய்மாரில் உள்ளா பொறிமுறைகளை போங்கன்னு சொல்றாங்க. சில அமைப்புகள் உள்ளா பொறிமுறைகளை போங்கன்னு சொல்றதுக்காக நீங்க யூகேல இருந்து டிக்கெட் போட்டு இங்க வாரீங்க. உள்ளா பொறிமுறைகளை இந்த 15 வருஷம் 30 வருஷம் நாங்க போய் தான் நாங்கள் நீங்க நிதி எடுக்கிறோம்டா, நீங்க நிதி எடுத்துட்டு போங்க. அந்த பாரம் பழி எல்லாம் ரோட்ல நின்று போராடுற எங்களை சாருது. கடற்கரையில் பிளாஸ்டிக் குழாய் ஒன்றில் கிரிஸ் திரவமிட்டு புதைத்து வைக்கப்பட்டிருந்த ரிவால்வர் ரக துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டு கல்முனை தலைமையக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மாமாங்க பிள்ளையார் ஆலயத்தை அண்டிய கடற்கரை பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்தவர்களால் கண்டெடுக்கப்பட்ட குறித்த துப்பாக்கி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 2 தோட்டாக்களுடன் இயங்கும் நிலையில் காணப்படும் குறித்த துப்பாக்கி ஜெர்மனி நாட்டு தயாரிப்பு என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் மீட்கப்பட்ட துப்பாக்கி தொடர்பில் எந்தவொரு சந்தேக நபர்களும் கைது செய்யப்படவில்லை என்பதுடன் மேலதிக விசாரணைகளை கல்முனை தலைமையக போலீசார் முன்னெடுத்துள்ளனர். சில சினிமாக்களில் ஜோக்கர்கள் கதாநாயகர்களாக மாறுகின்ற மாதிரி தன்னால் தான் யுத்தம் நிறைவு பெற்றது என்ற திமிர் கோட்டாபய ராஜபக்சவிடம் காணப்பட்டது என ஐக்கிய காங்கிரஸ் கட்சி தலைவர் முபாரக் அப்துல் மஜீத் தெரிவித்தார்.
அம்பாறை மாவட்டம் கல்முனை பகுதியில் விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கோட்டாபய ஒரு முட்டாளாக செயல்பட்டிருக்கின்றார் என்பதுதான் எங்களுக்கு தெரிகின்றது. ஏனென்றால் ஒருவனுக்கு விஷயம் தெரியாமல் அவன் முட்டாளாகலாம், தெரிந்து கொண்டே தப்பு சேரும் அவன் உண்மையிலே தெரிந்த முட்டாள். ஜனாசாக்கள் எரிப்பதை நிறுத்துங்கள், அது சம்பந்தமாக பேசுவதற்கு எங்களுக்கு அனுமதி தாருங்கள், உங்களோடு பேசுவதற்கென்று பல கடிதங்கள் அனுப்பியிருந்தோம். எந்த கடிதத்துக்குமே அவர் பயத்தரவில்லை. ஆனால் சில சினிமாக்கள் நாங்கள் காணுகின்றோம், ஜோக்கர் ஹீரோவாக மாறுற மாதிரி இவர் தன்னால்தான் யுத்தம் முடிவுற்றது என்ற ஒரு திமிர் அவருக்கு இருந்ததை நாங்கள் காணுகின்றோம். போலீஸ் மா அதிபராக தேசபந்து தென்னகோன் செயல்படுவதற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. போலீஸ் மா அதிபராக தேசப்பந்து தென்னகோனை நியமிக்க ஜனாதிபதி எடுத்த தீர்மானத்தை வலுவற்றதாக்கி உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்கள் இன்று புதன்கிழமை மீள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கர்தினால் மெல்கம் ரஞ்சித் உள்ளிட்ட 8 பேரினால் 9 அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 41 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற ஜூலை கலவரம் தொடர்பில் தமிழ் மக்களிடம் அரசாங்கம் மன்னிப்பு கோரியுள்ளது. நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் அரசாங்கத்தின் சார்பில் நீதி, சிறைச்சாலை அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ மன்னிப்பு கோரியுள்ளார். 1983 ஆண்டு ஜூலை 22 இலங்கை ஒரு மோசமான சம்பவத்தை எதிர்கொண்டது. நாம் அந்த காலத்தில் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கவில்லை. எனினும் நாட்டின் பிரஜை என்ற வகையிலும் சட்டத்தை மதிப்பவன் என்ற வகையிலும் தாங்கள் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கோருவதாக நீதி, சிறைச்சாலை அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த ஊதியத்தை 1700 ரூபாவாக நிர்ணயித்து வெளியிடப்பட்ட வர்த்தமானி ரத்து செய்யப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த ஊதியத்தை 1700 ரூபாவாக அதிகரித்து கடந்த ஏப்ரல் மாதம் 30 வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது. பின்னர் அதனை உறுதிப்படுத்தி மற்றொரு வர்த்தமானி அறிவித்தலும் வெளியிடப்பட்டது. இதனையடுத்து பெருந்தோட்ட நிறுவனங்கள் நீதிமன்றத்தை நாடியதன் அடிப்படையில் குறித்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு உயர்நீதிமன்றம் தடையுத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த வர்த்தமானி அறிவித்தல்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்து தொழில் ஆணையாளர் நாயகம் HKKA ஜெயசுந்தரவினால் புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜூலை 10 இடப்பட்ட புதிய வர்த்தமானியில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை பெருந்தோட்ட தொழிலாளர்களின் ஊதிய விடயத்தில் அரசாங்க தரப்பினருக்கும் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கும் இடையே புதிய இணக்கப்பாடு ஒன்று எட்டப்பட்டுள்ளதாகவும் முன்னதாக முன்மொழியப்பட்ட பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த ஊதியம் குறைக்கப்படலாம் என தகவல் தெரிவிக்கின்றன. 2023 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சை பெறுபேறு செப்டம்பர் மாதம் வெளியாகும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். கடந்த இறுதி வாரத்தில் செய்முறை பரீட்சைகள் நிறைவடைந்துள்ளது. விடைத்தாள்கள் திருத்த பணிகளும் நிறைவடைந்துள்ளது. இந்நிலையில் செப்டம்பர் மாதத்திற்குள் பெறுபேறுகளை வெளியிட முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் 2024 ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை அடுத்த வருடம் ஜனவரி மாதம், பிப்ரவரி ஆகிய மாதங்களுக்குள் நடாத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். நேபாள தலைநகர் காத்மண்டுவில் இடம்பெற்ற விமான விபத்தொன்றில் பலர் பலியானதாக தெரிவிக்கப்படுகின்றது. பணியாளர்கள் உட்பட 19 பயணிகளுடன் இன்று புதன்கிழமை காலை 11 மணியளவில் நேபாளத்தின் காத்மண்டுவில் உள்ள திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்படும் போது விமானம் விபத்துக்குள்ளானது. விமானம் புறப்படும் போது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறினால் விமானம் வெடித்து சிதறியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் இதுவரையில் 18 சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் குறித்து இலங்கை பொறுப்பு கூற வேண்டும் என கனடா தொடர்ந்தும் கோருவதாக கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். கருப்பு ஜூலையின் 41வது ஆண்டை நினைவு கூறும் வகையில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 41 ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கையின் கொழும்பில் தமிழ் பொதுமக்களின் வர்த்தக நிலையங்களை இலக்கு வைத்து ஆரம்பிக்கப்பட்ட கலவரம் இலங்கையின் வரலாற்றில் மிகவும் இருண்ட அத்தியாயமாக விளங்குகின்றது. இதன் அடிப்படையில் மே 18 தமிழர் இனப்படுகொலை நினைவேந்தல் தினமாக அங்கீகரிக்கும் தீர்மானத்தை கனடாவின் நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றியது.
இது அர்த்தமற்ற வன்முறைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் தப்பி பிழைத்தவர்களை நினைவு கூறுவதில் கனடாவின் அர்ப்பணிப்பை வெளிக்காட்டுவதாக கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். மகளிருக்கான ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரில் நேபாள மகளிர் அணிக்கு எதிராக நேற்று செவ்வாய்க்கிழமை போட்டியில் இந்திய மகளிர் அணி 82 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய மகளிர் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 3 விக்கெட்டுகளை இழந்து 178 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. தொடர்ந்து 179 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய நேபாள மகளிர் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 96 ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியை தழுவிக்கொண்டது. இத்துடன் இன்றைய நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. வார நாட்களில் மாலை 6 மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minnal24.com என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி. எலக்ட்ரானிக்ஸ் களுவாஞ்சிக்குடி மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான SN எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07773796000 மற்றும் 07761570043.